பொண்ணுங்களும் சரி, பொண்ணு பெத்தவங்களும் சரி, தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணவே பண்ணிறாதீங்க. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியான ஒரு பாட்காஸ்ட்ல டாக்டர் விவேகானந்தா அப்படிங்கிற ஒரு வாஸ்குலர் சர்ஜன் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றாங்க. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 18 வயசான ஒரு பொண்ணுக்கு சடனா கால் வீங்குனதுனாலயும், தாங்க முடியாத வலி இருக்கிறதுனாலயும், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த டாக்டருமே அந்த பொண்ணுகிட்ட எப்ப இருந்துமா இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அவங்க வீட்ல நடக்க போற ஒரு பூஜையில கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாதவிடாய தள்ளி போடணும்னு சொல்லி கன்டினியூஸா 3 டேஸ் டேப்லெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு கால் இந்த மாரி வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட அந்த டாக்டரும் உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே டேஞ்சரான டிவிடி இருக்கத நோட் பண்றாங்க. இதோட ரிஸ்க் என்னன்னா, அந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நுரையீரலுக்கு போய் அங்க வர்ற பிளட்ட ஸ்டாப் பண்ணிரும். ஸோ இதனால சடனா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தாவும் முடியலாம். ஸோ டிவிடி இருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே அந்த டாக்டர் இம்மீடியட்டா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணி, உங்க பொண்ணுக்கு டிவிடி அப்படிங்கிற கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கு. ஸோ அவங்கள எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா, இல்ல டாக்டர் என் பொண்ண திரும்பி வர சொல்லுங்க. நாளைக்கு காலையில அவங்க அம்மா கூட்டிட்டு வர்றாங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே திரும்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பதான் நைட்டு 2 மணிக்கு அந்த டாக்டருக்கு ஒரு கால் வருது. அதுல பேசின அந்த பொண்ணோட அப்பா சடனா என் பொண்ணு மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறா டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. அந்த டாக்டருமே இம்மீடியட்டா உங்க பொண்ண எமர்ஜென்சில அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவசர அவசரமா அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. ஆனா ஆல்ரெடி நிலைமை கைமீறி போனதுனால அந்த பொண்ணை காப்பாற்றவும் முடியல. சாதாரணமா ஒரு மாதவிடாயை ஸ்டாப் பண்றதுக்காக போட்ட டேப்லெட்னால ஒரு உயிரே அநியாயமா போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு பொண்ணுங்க இந்த மாதிரி பீரியடை ஸ்டாப் பண்றதுக்காக டேப்லெட் எடுக்கிறத நிறுத்துங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமுமே நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையை விட மூட நம்பிக்கையை தான் அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.